திருநெல்வேலி வி.எம். சத்திரம் விஸ்வகர்மா மடத்தில் வைத்து 17/9/2024 நேற்று சுதந்திர போராட்ட தியாகி முத்துசாமி ஆச்சாரி விஸ்வகர்மா பகவான் ஜெயந்தி விழா நடைபெற்றது. காலை 5 மணிக்கு கணபதி ஹோமம், காலை 7 மணி முதல் 8 மணி வரை சிறப்பு பூஜை, காலை 9 மணிக்கு விஸ்வகர்மா கொடியை ஸ்ரீ லபதி புத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் விஸ்வகர்மா மூவர்ண கொடியை ஏற்றினார்கள் மற்றும் சொற்பொழிவு ஆற்றினார்கள். நிகழ்ச்சியில் ஏ.வி.எம். சர்மா, பி. ரமேஷ், இ. பாபநாசம், வெங்கடேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் நமது வைரம் டிவிக்கு சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பு பேட்டி அளித்தார்கள். சுவாமி அவர்கள் இப்போது கொடியேற்றுவார்கள். விஸ்வகர்மாவுக்கு 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 ओम विश्वदेवाय नमः। ओम भगवान श्री विराट विश्वकर्मणे नमो नमः। ओम ऐश्वर्य रूपाय नमः। ऐश्वर्यदायिने नमः। सर्व ऐश्वर्यं सिद्धिप्रदायिने नमः। ओम स्नेहदायिने नमः। ओम गुरुनाथाय नमः। ओम सर्वमंगलमांगल्याय नमः। ओम ईश्वरभूताय नमः। ईश्वरस्वरूपिणे नमः। ओम मंगलकारिणे नमः। ओम उद्योगकर्त्रे नमः। ओम सृष्टिरूपिणे नमो नमः। ओम श्री आदिदेवताय श्री विराट विश्वब्रह्मणे नमो नमः। சுவாமிஜி அவர்கள் இந்த பூஜையை நடத்தித்தர பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम नमो भगवते विश्वकर्मणे नमो नमः। ओम भगवान जय श्री विश्वकर्मणे नमो नमः।
எல்லாருக்கும் இறைவனோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும். நாம் எல்லாம் இன்று பகவானோட ஜெயந்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜெயந்தியை நல்லமே கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா சில விஷயங்கள் நமக்கு ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பாடி இப்படி நம்ம சொல்றதுனாலயோ எல்லா விஷயமும் நமக்கு ஆகணும்னு அந்த விஷயம் எவ்வளவு எனக்கு தெரியும் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். சரியா? சரியாப்பா? அவங்கெல்லாம் சரியில்லைங்க, நாங்கெல்லாம் சரி அப்படின்னு சொல்லணும் என்றால் நான் எவ்வளவு பக்குவதை வச்சிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது, நான் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்ம பேசணும். இது இன்னைக்கு விழிப்புணர்வு நமக்கு இல்லைங்க. இருசக்கர வாகனங்கள் ஓட்டுகிறீங்க, எல்லாரும் ஓட்டுறீங்க இல்லையா? நீங்க ஒழுங்கா ஓட்டுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. பண்ண மாட்டேங்க. ஒரு பெரிய லாரி வரப்போ அதுக்கு முன்னாடி ஓட்டணும்னு ஆசை, ஒரு கார் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஓடணும்னு ஆசை. இது நல்ல பழக்கமா? நல்லா யோசிச்சு வரீங்க. நம்ம இருசக்கர வாகனம் எதுக்கு ஓட்டுறோம்? நம்ம ஒரு பயணம் இளமையாக்குறதுக்கு தானே தவிர அடுத்தவனை காட்டுறதுக்கு அல்ல. அதனால அந்த பழக்கங்களை நல்லா வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல இருசக்கர வாகனத்துல ஒரு நாளிலே 25 லட்சம் பேர் மரணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. 25 லட்சம் பேர் இந்தியாவில். தயவு செய்து இருசக்கர வாகனத்தை உங்களுக்கு பயன்படுத்துங்க அத்தியாவசிய தேவைக்கு. இது இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, பகவானோட ஜெயந்தி அன்னைக்கு. பின்ன தேவையில்லாத போதைப் பொருளுக்கு அடிமையாகாதுங்க. அது நிமிஷ சுகந்தரும், வாழ்க்கை மொத்தம் துக்கம் தரும். அனைவரும் பகவான் ஸ்ரீ விராட் விஸ்வபிரம்மனோட மகாதேவனோட ஜெயந்தி விழா இன்னைக்கு கொண்டாடிருக்கோம். நான் அகில பாரத விஸ்வகர்மா மடம் ஸ்ரீ பரசமய கோளரிநாதராஜ் திருநெல்வேலி. அதில் 39வது குருமாசம் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி இந்தியா முழுவதும் இந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். படைக்கும் கடவுளான விஸ்வகர்மா பகவான் இன்னைக்கு எல்லாரும் அவரே ஜாதி மத பேதமில்லை அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எல்லா மக்களுக்கும் நல்லதே வரட்டும், நல்லதே நடக்கட்டும் என்ற என்னோட விஷயம். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லாரும் நல்ல விஷயங்களே கடைபிடிக்க வேண்டும், நல்லதாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த வைரம் தொலைக்காட்சி மிக சீரும் சிறப்புமாக வளர்ந்து மக்கள் சேவையாக பணியாற்ற வேண்டும் என்ற நேரம் வாழ்த்து கொள்கிறேன். உங்களோட பணியானது நேர்மையும் நன்மையும் நிறைந்ததாக இருக்கட்டும். நல்ல விஷயங்களை மனுஷ மனசில் கொண்டு கொடுக்க வேண்டும். உங்களோட வைரம் டிவி தொலைக்காட்சி மிக சீரும் சிறப்புமாக வளர்ந்து வரட்டும்.